ஹாய் எவ்ரி ஒன். டெட்டுக்கு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்து 1 - 1/3 1 - 1/4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சொல்யூஷன் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 - 1/3 நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 2/3. அதே மாதிரி 1 - 1/4 3/4 இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் அதை நியூமரேட்டர் இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் லாஸ்ட் டினாமினேட்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதை மட்டும் எழுதிட்டு அதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. ஒரு ஈஸி மெத்தட் தான் அது. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொடுத்துட்டு 1/2 × 3 + 1/3 × 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சம்மு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடணும்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுங்க. இப்போ 1/2 - 1/3 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அதே ஆன்சர் வருது இல்லையா, அது டேலி ஆயிரும். 1/2 × 3 டேலி ஆயிரும். ஸோ இது எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 1/2 - 1/3 + 1/3 - 1/4 இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு இதுலேயே அதே மாதிரி தாங்க. இப்போ அந்த செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள், -1/3 + 1/3 கேன்சல் ஆயிரும். -1/4 + 1/4 அதுவும் கேன்சல் ஆகுது. இதே மாதிரி எல்லாமே நம்மளுக்கு த்ரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனும் லாஸ்ட்டு ஃப்ராக்ஷனும் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இஃப் a² + b² = 117 ab = 54 ஃபைண்ட் a + b / a - b கொடுத்துருக்கான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தாங்க. இது என்ன பண்ணால் ரூட் ஆஃப் போட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதோட எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். a² + b² வந்து பார்த்திங்கன்னா 117ம் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 54ம் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 225/9 வருது. அது ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண வேண்டியதான், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் கொடுத்துருக்கான் 343 அந்த 3 டைம்ஸ் கொடுத்துருக்கான். 113 3 டைம்ஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து a² + ab + ab ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா a³ - b³ / a² + ab + b² ஃபார்மேட்டில் வருது. ஸோ நம்ம எல்லாரும் தெரியும் a³ - b³ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம பேலன்ஸ் வந்து a - b மட்டும் கிடைக்குது. ஸோ ஏயும் பியும் மைனஸ் பண்ணிட்டுனா 230 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது. Thanks for watching. All the best.